உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 1.3ல 10th சம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த சம்மை ஈஸியாக போட ட்ரை பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் 4 and x 35, ஹைட் வந்து 56. 35க்கு 56 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 handோட லென்த்து வந்து 35 இருந்தால் ஹைட்டு வந்து 56 இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் சொல்லுது. ஓகே, அடுத்து இது வந்து எல்லாமே விமனோட டேட்டா பேஸ். அடுத்து 45 4 handோட லென்த்து 45 இருந்தால் ஹைட் வந்து 65 இருக்கும். 50 இருந்தால் 69.5 இருக்கும். 55 இருந்தால் 74 இருக்கும். இது கொஸ்டின்லேயே கொடுத்த ஒரு டேட்டா. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் b, இதுதான் அதோட ரிலேஷன். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்கள்ல, அதுதான் இது. இதை வச்சு தான் முழு சம் போட போகிறோம். இப்போ இதில் y என்ன சார், x என்ன சார், a என்ன சார், b என்ன சார் நம்ம கண்டுபிடிக்கணும். y என்னன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹைட்டு, இதோடைய கரஸ்பாண்டிங் ஹைட் இருக்குல்ல, இந்த லென்த் இருந்தால் இந்த ஹைட் இருக்குன்றது தான் y. லென்த் ஆஃப் த 4 hand இருக்குல்ல, அதுதான் x. இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணணும், செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது 35 ஒரு 4 handோட லென்த்து 35 இருந்தால் அதுக்கான ஹைட் என்னவாக இருக்கும், 56 இருக்கும். அதே 4 handோட லென்த்து 35க்கு வேற ஒரு ஆன்சர் கிடைக்காது. இப்போது 35க்கு 68ன்னு ஹைட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு வராது. டேட்டா பேஸ்னாலே 35 4 hand லென்த்தாக இருந்தால் அவங்களோட ஹைட் என்ன தான் இருக்கணும், 56 தான் இருக்கும். அடுத்து 45 இருந்தால் அதுக்கு 65 தான் இருக்கும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் 45 4 hand லென்த் இருக்குது, ஆனால் ஹைட் வந்து 75 இருக்குது அப்படின்னு நம்ம இன்னொரு ஆன்சர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்படியே கீழே எழுதிக்கலாம். இட் ஹாஸ் யூனிக் இமேஜ். இட் இஸ் ஏ யூனிக் இமேஜ். 35 4 handோட லென்த் இருந்தால் அதோட வந்து ஹைட் 56 தான், அதுக்கு வேறு ஒரு ஹைட் இருக்காது. 45க்கு 65 தான், 45க்கு 75 இருக்க வாய்ப்பு இல்லை. 50க்கு 69.5 தான் ஹைட்டாக இருக்கணும். 55 லென்த்தாக இருந்தால் இது வந்து 74 இன்ச்சஸாக இருக்கும். இது எல்லாமே இன்ச்சஸ், ஹைட்டு இன்ச்சஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த 4 hand. ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு இமேஜ் இருக்கனால இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு முதல் கொஸ்டினுக்கு அப்படியே சும்மா ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு பிடிச்சிடும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ அண்ட் பி. எப்படி சார் ஏவும் பியும் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கும். y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி. இதை வச்சு தான் ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அதுக்கு ஒய்யும் எக்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களே, இதான் ஒய், இது எக்ஸு, சாரி இதான் ஒய், இது எக்ஸு, இது ஒய். அப்போ இதில் ஏதாவது ஒரு, இப்போ இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 35 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா ஒய் என்ன தான் கிடைக்கும், 56 தான் கிடைக்கும். அப்போ ஒய் வந்து என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும். ஏ எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் என்ன போட்டிருக்கணும், 35 போட்டிருக்கணும் ப்ளஸ் பி. பாரு, எக்ஸு 35 போட்டேன், ஒய்க்கு பதிலாக 56 போட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. இது ஈக்குவேஷன் 1. ஓகே, அடுத்து இப்போ ரெண்டாவது இதை எடுத்துக்கலாம். சரி, ஏன் சார் தேர்ட் எடுக்கக்கூடாதா? தேர்ட் எடுக்கலாம், ஆனால் இங்கே பாயிண்டில் இருக்குது, ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுவேன். எப்படியா இருந்தாலும் பாயிண்ட் வரப்போகுது. இப்போ நம்ம செகண்ட் ஒன்றே எடுத்துக்கலாம். 45x போட்டால் ஒய்க்கு பதிலாக 65 வரணும். அப்போ ஒய்க்கு பதிலாக 65 இஸ் ஈக்குவல் டு அதே ஈக்குவேஷனில் அப்போ 45a ப்ளஸ் பி. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டாலும் சரி. நான் எலிமினேஷன் மெத்தடில் போடுறேன். எப்படி போடலாம், அப்படியே சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இங்கே மைனஸ் ஆக்கிட்டோன்னா, இங்கே மைனஸ் ஆக்கிட்டோன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே மைனஸ் ஆகினா இதில் இருக்க இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் மைனஸ் ஆகணும். சேஞ்சிங் த சைன். இப்போ பாரு, 56 minus 65, minus 65 greater number, so minus 9 is equal to 35 minus 45 minus 10a, b minus b cancel. இப்போ இங்கே கிடைச்சிருக்கு பாரு, a is equal to minus 9 by minus 10. இந்த மைனஸ் 10 இங்கே மல்டிப்ளை பண்ணுது, ஸோ அந்த சைட் போனால் டிவைட் ஆகும், அவ்வளோதான். இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த -10 அந்த பக்கம் போனால் +10 நினச்சிப்போம்.
இங்கே -10 மல்டிப்ளை பண்ணுது. ஸோ அந்த சைட் போனால் டிவைடாக மட்டும்தான் மாறும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு -9/10. இதில் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 9/10. இதை பாயிண்டில் எழுதலாம். எப்படி எழுதலாம்? 0.9. எப்படி? இங்கே பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. 9க்கு பக்கத்தில் இங்கே பாயிண்ட் இருக்குது. எப்பயுமே ஒரு நம்பருக்கு கடைசியில் தான் பாயிண்ட் இருக்கும். டிவைட் பை 10 பண்ணுறதுனால ஒன்று முன்னாடி போயிடும், ஒரு பிளேஸ் முன்னாடி போயிடும், அவ்வளோதான். 0.9. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 0.9ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, a கண்டுபிடிச்சா b கண்டுபிடிக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல் பண்ணலாம், இல்லைனா 2ல் கூட பண்ணலாம். நான் 1லே பண்ணுறேன். 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 ப்ளஸ் b. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். டெசிமலில் பொறுத்த வரைக்கும் 35 இன்ட்டு 0.9. 5 9s are 45, 3 9s are 27, 27 + 4 31, 5 இன்ட்டு 0 0, 3 இன்ட்டு 0 0. இப்படி தான் வருது. 5 1 3 இப்படி வருதா? பாயிண்ட் எங்கே திரும்ப வைக்கணும்? இதில் பாரு, இதில் தான் பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வைக்கணும். ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வர மாதிரி ஆன்சர். ஸோ 56 இஸ் ஈக்குவல் டு 31.5 ப்ளஸ் b. இப்போ இந்த 31.5ஐ இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ என்ன கிடைக்கும்? 56 மைனஸ் 31.5 இஸ் ஈக்குவல் டு b. இங்கே ப்ளஸில் இருக்குல்ல, இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? b இஸ் ஈக்குவல் டு 56 31.5. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். பாயிண்ட் எங்கே வச்சுருக்கேன் பார்த்தியா? இங்கே தான் பாயிண்ட் இருக்குது 56 பக்கத்தில். ஏன்னா லாஸ்ட்டில் தான் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். சப்ராக்ட் பண்ணலாமா? 10, இது 5. அப்போ 5 4 2. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 24.5. ஸோ a வந்து 0.9, b வந்து 24.5. ஸோ இதை ஒரு தாட்டி போட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு 5 வாட்டி 6 வாட்டி போட்டு பார்த்தா தான், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கோ இல்லை புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கவங்களுக்கோ இதெல்லாம் நிறைய வாட்டி போட்டு பார்த்தா தான் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ a இஸ் ஈக்குவல் டு 0.9, b இஸ் ஈக்குவல் டு 24.5. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ விமன் whose forehand length is 40 cm. ஹைட்னா இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க புக்லேயே. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ங்கிறது தான் ஹைட்டு. ஃபோர்ஹேண்ட் லென்த் வந்து எக்ஸ். அப்போ ஃபைண்ட் ஒய். ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஹேண்ட் லென்த் என்னது? எக்ஸ் என்னன்னா 40. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் எதுனா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் முழு சமம் போடுறோம். இதில் ஏவும் பியும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோ. ஏ என்னது? 0.9. எக்ஸ் என்னது? 40 ப்ளஸ் பி என்னது? பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 24.5. அப்போது இங்கே பிக்கு பதிலாக 24.5. ஓகே, அப்போ y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் பாரு, ஈஸியாக. 0.9 இன்ட்டு 10 இன்ட்டு 4. 40 எப்படி எழுதுறேன்? 10 இன்ட்டு 4. ஏன் அப்படி எழுதுனா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. 24 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாரு, இந்த பாயிண்டில் இன்ட்டு 10 பண்ணால் இந்த பாயிண்ட் ரைட் சைடில் ஒரு பிளேஸ் மூவ் ஆகும். இதெல்லாம் சின்ன வயசில் படிச்சிருக்கு. அப்போ இன்ட்டு 10 பண்ணால் வெறும் 9 தான் கிடைக்கும். இன்ட்டு 4 ப்ளஸ் 24.5. இது புரியுதா? 0.9 இருக்குது. இந்த பாயிண்ட் ஒரு சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் போயிடும். அப்போ 9 மட்டும் தான் வேல்யூ. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 24.5. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 36 ப்ளஸ் 56 ப்ளஸ் 4 60.5. y இஸ் ஈக்குவல் டு 60.5ன்னு இருக்கா? yங்கிறது என்ன? ஹைட். ஹைட் வந்து இன்ச்சஸில் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து ஃபோர்த்து பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட். எக்ஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் தே ஆர் கிவன் ஒய். ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 53.3. இப்போது அதே ஃபார்முலா y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஒய்க்கு பதிலாக போடுங்க 53.3 இஸ் ஈக்குவல் டு ஏ என்னன்னு தெரியும்ல 0.9.
அடுத்து எக்ஸ் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ப்ளஸ் பி என்னன்னு தெரியுமா? தெரியும், 24.5. இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இந்த சைடு கொண்டு வரணுமா? எதை கண்டுபிடிக்கணுமோ அதை அங்கேயே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வரணும். இதை இங்கே கொண்டு வரலாம். ஸோ 53.3 மைனஸ் 24.5 இஸ் ஈக்குவல் டு 0.9x. இதை மைனஸ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, டெசிமல் கரெக்டாக வைக்கணும். 24.5 இது 10. ஸோ 13 மைனஸ் 5 8. இங்கேருந்து தானே வாங்கினோம். 3 வந்து 2 ஆகிடுமா பாயிண்ட். இங்கே 12 ஆகிடும், இங்கே 4 ஆகிடும். 12 மைனஸ் 4 8, 4 மைனஸ் 2 2. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 28.8 இஸ் ஈக்குவல் டு 0.9x. ஓகே. ஸோ எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸை இந்த சைடு ஒரு சைடு வச்சுக்கிட்டோம். 28.8 டிவைடட் பை 0.9. ஏன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுது, அந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். இப்போது இது டெசிமலில் இருக்கனால இன்ட்டு 10 பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 288 பாயிண்ட் அந்த லாஸ்ட்டுக்கு போய்டும். டிவைடட் பை இந்த பாயிண்ட் அந்த லாஸ்ட்டுக்கு போய்டும், ஏன்னா இன்ட்டு 10 பண்ணனால 9. இது புரியுதா? ஏற்கனவே நம்ம பண்ண பாரு. ஓகே. இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 9 is 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1, 2 9s are 18. ஸோ x is equal to 32. x is என்னது? x is the length of the forehand. அதனால் சென்டிமீட்டர் போடுது. இந்த 4 சப்டிவிஷன் இப்படி தான் போகணும். டைம் அதிகமாக எடுத்துக்கும், ஆனால் பொறுமையாக உட்காந்து போட்டு பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம்.